கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தர் அன்புள்ளவரானபடியால் இன்னல்கள் வரவிட மாட்டார் என்று ஏமாந்து போகிறவர்கள் உண்டு. இஸ்ரவேலர் தேவனை விட்டு பின்வாங்கியதால் இதிலுள்ள சாபங்கள் அவர்களுக்கு நேரிட்டன. நீதிமொழிகள் 26:2 காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று எழுதப்பட்டுள்ளது. உபாகமம் 23:5 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரேனும் சாபமிட்டால் அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. யோசுவா 7ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது கர்த்தரின் கட்டளையை துணிகரமாக மீறினார் ஆகான். ஒருவன் செய்த தவறினால் இஸ்ரவேலரின் தோல்வி, 36 பேர் மரணம், மக்களிடம் வேதனையும் அச்சமும் ஏற்படுதல், யோசுவாவுக்கு வேதனை, கர்த்தர் இஸ்ரவேலரை விட்டு விலகுதல், தொடர்ந்து தோல்வி அடையும் அபாயம் போன்ற பல தீங்குகள் நேரிட்டன. சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்பட்டு சாபத்திற்குள்ளாகினான் ஆகான். ஆகானின் பாவத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் பங்கு இருந்ததால் அவனுடைய குடும்பமும் அழிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்தினர் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் காணப்பட்டனர். எத்தனையோ மருத்துவம் பார்த்தும் பலனளிக்கவில்லை. பின்னர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பின் ஒரு தெய்வ செய்தி மூலமாக கர்த்தர் அவர்களுடன் இடைப்பட்டார். சாபத்திற்கு இடம் கொடாதே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஜாதகம், தகடு, உருவம் போன்ற படங்கள், இறந்தவர்களை தெய்வம் போன்று நினைத்து வணங்குதல், இவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள், அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கூறினார். இவர்களும் வீட்டில் வைத்திருந்த ஜாதகம், தகடு, உருவப்படங்களை எரித்து விட்டனர். இவ்வளவு நாட்கள் சாபத்திற்கு நாங்களே இடம் கொடுத்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே என்று ஜெபித்தார்கள். பின்பு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்தார்கள். குழந்தை பாக்கியம் கிடைத்தது. தொழிலில் ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆம் என கண்பானவர்களே, மற்றவர்கள் கூறும் சாபத்திற்கு நாம் காரணமாகி விடக்கூடாது. குடும்பத்தில் ஒருவர் செய்த தவறினால் முழு குடும்பமே சாபத்திற்குள்ளாகிறது. இன்றே மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சாபத்திற்கு இடங்கொடாமல் கவனமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்துங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.